டுடே ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களுக்கான அவசர தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம். சீரற்ற காலநிலையால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு. அனைத்து கட்சிகளிடமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள கோரிக்கை. உயர்தர பெறுபேற்றினால் விபரீத முடிவெடுத்த மாணவன். இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு. கனேடிய மாகாணம் ஒன்றில் சம்பள அதிகரிப்பு. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடந்த 3 வாரங்களாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் 15 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் சீரற்ற காலநிலையால் ஏற்படும் அவசர நிலைமைகள் தொடர்பில் அறிவிக்க மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 117 என்ற அவசர தொலைபேசி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த இலக்கம் 24 மணித்தியாலங்களும் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள அவசர நிலைமைகள் குறித்து அறிவிப்பதற்காக காவல்துறையினரால் ஆரம்பிக்கப்பட்ட விசேட செயற்பாட்டு அறையின் தொலைபேசி இலக்கங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. நேற்று மாலை 6 மணி முதல் காவல்துறை தலைமையகத்தில் 24 மணித்தியாலங்களும் செயற்படுத்தப்படும் விசேட பிரிவை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த விசேட செயற்பாட்டு அறை காவல்துறை தலைமையகத்திற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபரின் மேற்பார்வையின் கீழ் இயங்குவதுடன் அவசரகால நிலைகள் மற்றும் தேவையான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக இந்த பிரிவு நிறுவப்பட்டுள்ளது. இதன்படி 0112242182 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தினூடாக விசேட செயற்பாட்டு அறைக்கு தொடர்பு கொள்ள முடியும் என காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் 0112439212 அல்லது 0112013036 அல்லது 0112013039 ஆகிய எண்களுக்கு அழைப்பதன் மூலம் தகவல்களை வழங்க முடியும். சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதிலும் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இன்றும் நாளையும் மூட தீர்மானித்துள்ளதாக சமூக ஊடகங்களூடாக பரவி வரும் செய்தியில் உண்மையில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியிலுள்ள பாடசாலைகளை இன்று மாத்திரம் மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இருப்பினும் அரசு அல்லது தனியார் துறை நிறுவனங்கள் தொடர்பில் அவ்வாறான தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் நாளை பாடசாலை மீள ஆரம்பிக்கப்படுமா என்பது குறித்து இன்று தீர்மானிக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் நிலைமையை கருத்திற்கொண்டு சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுடன் கலந்துரையாடியதன் பின்னர் இன்று பிற்பகல் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார். மேலும் மோசமான வானிலை காரணமாக ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை மாத்திரம் மூடுவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பொருளாதார மாற்ற சட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீ கொத்தவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், பழைய காலத்து தொலைபேசிகளில் தற்போது பயனில்லை. சுழற்றும் காலம் முடிந்துள்ளது. தற்பொழுது அழுத்தும் காலம் உருவாகியுள்ளது. கோட்டபாய சஜித்திடம் பிரதமர் பதவியை ஏற்குமாறு கோரினேன். என்ன செய்தார்? ஜனாதிபதி பிரேமதாச ஜெயவர்தனவாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? இந்த சந்தர்ப்பத்தை கைவிட்டிருப்பார்களா? அதுவே ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கையாகும். தீர்வு திட்டமும் இன்றி ஜேவிபி தப்பியோடியது. என்னிடம் தீர்வு இருந்த காரணத்தினால் நான் சவாலை ஏற்றுக்கொண்டேன்.
புத்தாண்டு வெசாக் எப்படி? எந்தவொரு கட்சியும் தீர்வு திட்டங்களை முன்வைக்கவில்லை. எந்த கட்சியிடமும் தீர்வு திட்டம் இல்லை. நாட்டை மீட்டெடுக்க ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாடு குறித்த யோசனைகள் நாடாளுமன்றில் முன்வைக்கப்படும். பொருளாதார மாற்றம் குறித்த சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சிலர் கூறுவது போன்று சர்வதேச நாணய நிதியத்துடன் கடைக்கு சென்று கடன் கேட்பது போன்று செய்ய முடியாது. அனைவரும் பொருளாதார மாற்ற சட்டத்திற்கு ஆதரவு வழங்குமாறு கோருகிறேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். குருணாகலில் உயர்தர பரீட்சையில் பல்கலைக்கழக அனுமதிக்கு போதுமான பெறுபேறுகள் கிடைக்காததால் மனமுடைந்த மாணவன் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார். 2023ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றி அண்மையில் வெளியான பெறுபேறுகளை பெற்ற மாணவனே தவறான முடிவை எடுத்துள்ளார். குறித்த மாணவன் 2022ஆம் ஆண்டு முதல் தடவையாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றியதாகவும் பல்கலைக்கழக அனுமதி பெறாத காரணத்தினால் கடந்த வருடம் 2வது தடவையாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாணவனுக்கு ஒரு திறமை சித்தி மற்றும் 2 சாதாரண சித்திகள் கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. பரீட்சை பெறுபேற்றினை தாங்கிக் கொள்ள முடியாத மாணவன் விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தென்மேற்கு பகுதியில் இன்று மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யும் வாய்ப்புள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. கனடாவில் முக்கிய மாகாணங்களில் ஒன்றான பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மணித்தியால சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பள அதிகரிப்பானது இந்த மாதம் 1ஆம் திகதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதுவரை காலமும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் குறைந்தபட்ச மணித்தியால சம்பளம் $16.75 வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அது 3.9% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மாகாணத்தில் குறைந்தபட்ச மணித்தியால சம்பளம் $17.40 என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கனடாவில் குறைந்த சம்பளம் வழங்கும் மாகாணமாக காணப்பட்ட பிரிட்டிஷ் கொலம்பியா அதிகளவு சம்பளம் வழங்கும் மாகாணமாக மாற்றமடைந்துள்ளது. இதேவேளை இந்த சம்பள அதிகரிப்பானது பணவீக்கத்தை ஈடு செய்யக்கூடிய வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மாகாண அரசாங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட www.todayjefna.com என்ற இணையதளத்தினை பார்வையிடவும்.